வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். மீன ராசி நேயர்களுக்குரிய ராகு கேது பெயர்ச்சிக்குரிய பலன்களை தற்போது நாம் காணவிருக்கின்றோம். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவானும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பெயர்ச்சி ஆகின்றார்கள். ராகு பகவான் இதுவரை 6ஆம் இடமான சிம்மத்தில் ஒரு உஷ்ண வீட்டில் இருந்த காரணத்தினால் 6இல் பாம்பு இருந்தால் மிகுந்த நன்மை என்று ஜோதிட விதிப்படி அவர் நற்பலன்கள் கொடுக்காமல் சனியுடைய 10ஆம் பார்வையில் கட்டுப்பட்டு இருந்ததால் பல விரயத்தை கொடுத்திருப்பார். அது சுப விரயமாகவும் இருக்கலாம், இல்லது அசுப விரயமாகவும் இருக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 18 முதல் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்திற்கு வருகின்றார். பொதுவாக கடக ராகு என்பது ஒரு நல்ல இடம், ராகுவிற்கு அது பிடித்த இடம். இவ்வாறு இருக்கையிலே உங்களுடைய ராசிக்கு 12இல் இருந்த கேது பகவான் 11ஆம் இடமான மகரத்தில் வருகின்றார். மகர கேது என்பது கேதுவிற்கு ஒரு பிடித்த இடமாகும். மேலும் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் வருகின்ற கேது பகவான் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார். ஜனன ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்திலே கேது பகவான் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் சொல்லவே தேவையில்லை, பலன்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு 5இல் வரும் ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் வரும் கேது பகவானும் உங்களுக்கு பல்வேறு நற்பயன்களை செய்யவிருக்கின்றார். பொதுவாக மீனராசி என்பது குருவோடைய ராசி. இதுவரை ராகு பகவான் சனியுடைய பார்வையில் கட்டுப்பட்டு இருந்தவர் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு வந்த பிறகு அவர் சனியுடைய பார்வையிலிருந்து விலகி நிற்கின்றார். மேலும் குருவுடைய பார்வையும் கிட்டத்தட்ட 2018 அக்டோபர் மாதம் வரை கிடைக்கப் போவதில்லை. பொதுவாக ராகு கேது என்பவர்கள் நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் ஆனவர்கள் பொதுவாக யாரோடு சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும், அல்லது யாருடைய பார்வையாவது பெற்றிருக்க வேண்டும், அல்லது யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார்களோ அவர்களுடைய பலன்களை ராகு பகவான் கேது பகவான் கொடுப்பார். மேலும் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ. இவ்வாறு இருக்கையில் ராகு கேது என்றது 2 கிரகங்களாகும். எனவே பலன்களை நாம் தனித்தனியாக பார்க்க வேண்டும். முதலிலே நாம் ராகுக்குரிய பலன்களை காணலாம். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சந்திரனுடைய வீட்டில் அமர்வதால் ராகுவானவர் சுபத்தன்மை பெறுகின்றார். இதுவரை ராகுவானவர் ஒரு தீய கிரகமான சூரியனுடைய வீட்டில் இருந்தவர் தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனும் சுப கிரகமான சந்திர பகவானின் வீட்டுக்கு வருகிறார். மேலும் மாதத்தில் 2.5 நாள் சந்திரனாகப்பட்டவர் ராகுவோடு இணைவார். அதுவும் ராகுவோடைய சந்திரனுடைய சொந்த வீட்டிலே ராகுவோடு இணைவார். இவ்வாறு இருக்கையிலே மாதம் ஒரு முறை ராகு சந்திரனால் சுபத்தன்மை பெறுகின்றார். இந்த நிலையில் ராகுவானவர் யாரோடையும் சேரவில்லை அதிக நாட்கள். பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியிலே 2.5 ஆண்டுகள் இருப்பார், குரு பகவான் 1 ஆண்டுகள் இருப்பார். இந்த நிலையிலே ராகு பகவான் அவர்களோடு பார்வையும் பெறவில்லை, சேர்க்கையும் பெறவில்லை. மற்ற கிரகங்கள் என்பவர்கள் 1 மாதம் 1.5 மாதம் வரைத்தான் ராகுவோடு சேர்வார்கள் அல்லது பார்ப்பார்கள். ஏனென்றால் அங்காரகனை தவிர மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 7ஆம் பார்வை மட்டும்தான். எனவே ராகுவானவர் யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அவருடைய பலன்களைத்தான் உங்களுக்கு அருள்வார். இந்த நிலையிலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் 2018 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை அவர் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். புதனாகப்பட்டவர் மீன ராசிக்கு 4 மற்றும் 7க்குரியவர். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு வாகன யோகஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் மற்றும் நட்பு, தொழில் பார்ட்னர் போன்றவர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இவ்வாறு 4 மற்றும் 7க்குரிய புதனுடைய சாரத்தில் ராகு பகவான் பயணம் செய்கின்ற பொழுது எந்த வகையிலும் உங்களுக்கு அவர் தொல்லை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் மிக முக்கியமான இடம் 4ஆம் இடம் என்பது தாய் சம்பந்தப்பட்ட இடம். தாய் சம்பந்தப்பட்ட இடமான 4ஆம் இடத்துக்கு அவருடைய நட்சத்திரம், அதாவது 4ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரத்தை பெற்று
அந்த இடத்துக்கு 2ஆம் இடத்திலே அமர்வதால், அதாவது 5ஆம் இடத்திலே அமர்வதால் 4ஆம் இடம் விருத்தி அடைகிறது. எனவே தாய் வழியிலே நன்மை ஏற்படும், வீடு வாகன யோகம் ஏற்படும். சுகஸ்தானம் என்பதனால் அந்த இடத்திலே அமர்கின்ற புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் 5இல் இருப்பதால் உங்கள் சுகத்திலே நல்லது ஏற்படும். இவ்வாறு 2018 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை புதனுடைய சாரத்தில் பயணம் செய்த பிறகு 2018 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் 2019 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை அவர் சனியுடைய சாரத்தில் பயணம் செய்கின்றார். இந்த நிலையிலே சனி பகவான் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்தவர் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகின்றார். அந்த இடமாகப்பட்டது தனுசு, உங்களுடைய ராசியாதிபதியான குருவுடைய மற்றொரு வீடு. எனவே சனி பகவான் ஒரு கோவிலில் இருக்கின்ற நிலையிலே இருப்பார். இதுவரை அவர் விருச்சிகத்தில் இருந்து எந்த ஒரு ராசிக்கும் பெரிய நற்பயன்களை செய்யவில்லை, மகர ராசியை தவிர. அந்த நிலையிலே சனி பகவான் ஒரு கோயிலிலே இருக்கின்ற மனநிலையை பெறுகின்ற தனுசு ராசியில் வந்து அமர்வதினால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகத்தன்மை பெறுகின்றார். பொதுவாக 10இலே ஒரு தீய கிரகம் இருப்பது மிகுந்த நன்மை என்று ஜோதிட விதி கூறுகின்றது. 10இல் பாம்போ, 10இல் மந்தனோ, 10இல் அங்காரகனோ இவர்கள் இருந்தால் மிகுந்த நற்பயன்களை செய்வார்கள் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையிலே 10ஆம் இடத்துக்கு வருகின்ற சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த நல்ல பயன்களை கொடுப்பார். இது நான் தனியாக சனி பயிற்சிக்குரிய பலன்களிலே உங்களுக்கு நான் விரிவாக எடுத்து கூறுவேன். எனவே 2018 ஏப்ரல் 27 முதல் 2019 ஜனவரி 3 வரை அவர் சனியோடைய சாரத்தில் பயணம் செய்கின்ற காலையில் சனியை போல் ராகு என்று கூறுவார்கள். ஆகையால் சனி பகவானுக்குரிய 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்தில் இருந்து பார்வை செய்வதனால் அவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரியர் மற்றும் 12ஆம் இடத்துக்குரியர். 11ஆம் இடம் என்பது மிக மிக முக்கியமான இடம். ஜீவனாய் பிறந்த மனித ஜீவன் லாபம் என்ற ஒரு வாழ்க்கையிலே அந்த லாபத்தின் அடிப்படையிலே தான் ஓட்டம் ஓடுகின்றான். கால சக்கரத்திலே கோள்வினின் கோலாட்டம் போல் மனிதனின் ஓட்டமும் எல்லாவற்றுக்கும் லாபம் என்ற நோக்கில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதினால் அந்த இடம் சனிக்குரிய இடம் என்பதாலும் அவர் 5ஆம் இடத்தில் பூச நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற காலங்களில் உங்களுக்கு மிக மிக ஏற்றமிகு பலன்களை கொடுப்பார். என்னதான் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்து அமர்வதால் நீங்கள் கொஞ்சம் எதிலும் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்தால்தான் வெற்றி நிச்சயம். லேசாக அலாட்டாக இல்லாமல் லேசியாக இருந்துவிட்டீர்கள் என்றால் முயற்சிகள் எல்லாம் வீணாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோக பலன்களை நீங்கள் முழுமையாக பெற வேண்டுமெனில் குரு வழிபாடு செய்ய வேண்டியது நல்லது. பொதுவாக மீனராசி நண்பர்கள் குரு வழிபாடு சித்தர் வழிபாடு செய்தீர்கள் என்றால் குருவின் அருளினால் உங்களுடைய ராசி மேன்மைப்படும், பலன்கள் மேலோங்கும். இவ்வாறு குரு வழிபாடு செய்வதனால் 8ஆம் இடத்தில் அமர்கின்ற குரு பகவானின் அருளை நீங்கள் மேம்படுத்த முடியும். அவரால் தீய பலன்கள் ஏற்படாதவாறு காத்து கொள்ள முடியும். குரு பயிற்சியிலே அதற்குரிய பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு நான் தனியாக எடுத்து கூறுவேன். ஆனால் ராகு கேது பயிற்சியிலே குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதையும் நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறு 2018 ஏப்ரல் 27 முதல் 2019 ஜனவரி 3 வரை சனியோடைய காலையில் பானம் செய்த பிறகு 2019 ஜனவரி 4 முதல் அதே ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதியான குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கின்றார். அந்த காலகட்டங்கள் மிக மிக யோகங்களை ராகு பகவான் செய்வார். இவ்வாறு 5ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சந்திரனுடைய வீட்டில் இருந்து அவர் மத்தியம யோகம் கொடுக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திலையும் சனியோடைய நட்சத்திரத்திலையும் பயணம் செய்கிறார். அந்த காலகட்டங்களில் மத்தியம பலனையும் உங்களுக்கு கொடுப்பார். பிறகு அவர் புனர்பூசண நட்சத்திரமான உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது மிகுந்த யோக பலன்களை கொடுப்பார். இது ராகுக்குரிய கோச்சார பலன்களாகும். தற்பொழுது நாம் கேதுவுக்குரிய பலன்களை காணலாம்.
11ஆம் இடத்தில் மகர கேதுவாய் உங்களுக்கு வாழ்க்கையிலே மகர ஜோதியாய் வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையிலே கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அதனால் நல்ல பயன்களையும் உங்களுக்கு கொடுப்பார். பொதுவாக ஞானக்காரகன் 11இல் இருப்பது மிக மிக யோக பலன்களாகும். ஒரு ஜாதகத்திலே குருவும் கேதுவும் சேர்ந்தாலே அது கோடீஸ்வர யோகம் என்பார்கள். அவ்வாறு இருக்கையிலே குருவோடு சேர்கின்ற ஞானக்காரகரான கேது பகவான் மிக சுபத்தன்மை பெறுவதனால் பொதுவாக மீனராசிக்கோ தனுசு ராசிக்கோ கேது பகவான் நன்மையை செய்வார். அந்த நிலையிலே கேது பகவான் யாருடைய பார்வையும் நீண்ட நாட்கள் பெறவில்லை. சனி பகவானின் பார்வை அக்டோபர் 26ஆம் தேதி வரை இருக்கும். அதன் பிறகு அவருடைய பார்வையும் இல்லை. இந்த நிலையிலே கேது பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார்களோ அதன் அடிப்படையிலே அவர் பலன்கள் செய்வார். எனவே ஆகஸ்ட் 18 முதல் இதே ஆண்டு டிசம்பர் 21 வரை 2017 வரை அவர் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவானின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். இந்த காலங்களிலே உங்களுக்கு மிக மிக வெற்றியை கேது பகவான் கொடுப்பார். எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றியை கொடுப்பார். 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு அது திரிகோண ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் 11ஆம் இடம். இந்த நிலையிலே 3ஆம் இடத்தை பிரதிபலிப்பது எதுவென்றால் அது 11ஆம் இடம். இந்த நிலையிலே வெற்றி ஸ்தானமான 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதினால் உங்களுக்கு அவர் உங்களுடைய யோகக்காரரான செவ்வாயோடைய சாரத்தில் பயணம் செய்வதனால் மிக மிக வெற்றியை கொடுப்பார். 2017 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 22 முதல் 2018 ஆகஸ்ட் 30 வரை சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் கேது பகவான் பயணம் செய்கின்றார். நான் ஏற்கனவே கூறியபடி சந்திரன் தான் உங்களுக்கு முதல் யோகக்காரகன். அவருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற கேது பகவான் எத்தகைய நற்பலன்களை தருவார் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை. மிக மிக யோக பலன்களை உங்களுக்கு அவர் செய்வார். பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப வகையிலே நிறைய மகிழ்ச்சியும் இன்பமும் நிம்மதியும் இருக்கும். இந்த நிலையிலே அவர் மிக மிக நற்பலன்களை கேது பகவான் சந்திரனுடைய சாரத்தில் பயணம் செய்கின்ற காலங்களில் உங்களுக்கு கொடுப்பார். மேலும் அவர் பல்வேறு விதமான புதிய முயற்சிகளை எடுக்க வைத்து ஞானத்தால் அவற்றை வெற்றி கொடுக்க வைப்பார். குரு அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். இறை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். முறையாக கணபதியை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் பலன்கள் பன்மடங்கு பெருகும். இவ்வாறு 2018 ஆகஸ்ட் 30 வரை சந்திரனோட சாரத்தில் பயணம் செய்த பிறகு 2018 ஆகஸ்ட் 31 முதல் 2019 மார்ச் 10 வரை சூரியனுடைய சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். சூரியன் குருவுக்கு நட்புக்காரகன். மேலும் 6ஆம் இடத்துக்குரியவர் என்றாலும் அவர் வேறு இடமான தீயஸ்தானங்கள் எதுவும் வராமல் 6ஆம் இடம் என்பது உபய சயஸ்தானம் என்பார். நான் முன்னரே கூறினேன் அல்லவா, உபய சயஸ்தானம் என்பது 3, 6, 10, 11. இந்த நிலையிலே 6ஆம் இடத்துக்குரியவர் தான் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு உபயசயஸ்தானத்தில் ஒன்று. கேது பகவான் இருக்கின்ற இடமோ 11ஆம் இடம் வருகின்ற பெயர்ச்சிக்கு பிறகு அதுவும் உபயசயஸ்தானத்திலே ஒன்று. இவ்வாறு கேது பகவான் 11ஆம் இடத்திலே இருந்து கொண்டு 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவானின் சாரத்திலே பயணம் செய்கின்ற நிலையில் மிக மிக பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். அரசாங்க வகையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். வழக்கிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. பிரச்சனைகள் ஏதும் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கேது பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே யமகண்டத்திலே நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் கேது பகவான் ஆற்றலை மேம்படுத்தி மிக மிக பெரிய வெற்றிகளை பெறலாம். பொதுவாக மீனராசி நேயர்கள் சூரிய பகவானை வழிபடுவதும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆற்றலை சூரிய பகவானும் குரு பகவானும் அருள்வார்கள். குருவும் சூரியனும் மிகுந்த நட்பு கிரகங்களாகும். உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான செவ்வாய் பகவான் சூரியனுக்கு தளபதியாவார். எனவே நீங்கள் சூரியனை வழிபட்டாலே நீங்கள் அங்கேயே முருகனை வழிபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சிவ ஆலயங்கள் சென்றாலே கணபதியையும் முருகனையும் வழிபட்ட பிறகுதான் சிவபெருமானை வழிபட வேண்டும். அதுதான் முறை. முதலிலே நந்தி, பிறகு கணபதி,
அதன் பிறகு முருகர், அதன் பிறகே அப்பனை கும்பிட வேண்டும். அந்த நிலையிலே நீங்கள் சிவ ஆலயங்கள் சென்று சிவனை வழிபடுவதன் மூலமும், கணபதி முருகரை வழிபடுவதன் மூலமும், சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய ராசிக்கு மிக மிக பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தை நீங்கள் சேர்த்து கொள்ள முடியும். என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியாகத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது வரை உங்களுக்கான பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறது, சுக்கிர தசை நடக்கிறதா, இல்லை சூரிய தசை நடக்கிறதா, இல்லை கேது தசை நடக்கிறதா, புதன் தசை நடக்கிறதா என்பதின் அடிப்படையிலே தான் உங்களுக்கான பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு நடக்கின்ற தசை யோக தசையாக இருக்கின்றால் பிரச்சனையே இல்லை. நாம் இதுவரை பார்த்ததெல்லாம் ராசியின் அடிப்படையிலே தான் பலன்கள். பொதுவாக ராசியை வைத்து தான் தசையை முடிவு செய்வார்கள். நீங்கள் ரேவதி நட்சத்திரமா, உத்தரட்டாதி நட்சத்திரமா, பூரட்டாதி நட்சத்திரமா, இதன் அடிப்படையில் தான் நாம் தசையை முடிவு செய்யும். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதன் அடிப்படையிலே தான் பாவங்கள் அடிப்படையிலே பலன்கள் பார்க்க வேண்டும். அந்த பாவங்களாதிபதி எப்படி இருக்கிறார்கள், பாவாதிபதி நன்றாக இருக்கிறாரா, யோக நிலையில் இருக்கின்றாரா, அவருடைய அந்திரமோ புத்தியோ வருகிறதா, திசை வருகிறதா என்பதின் அடிப்படையிலே தான் நாம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். கோச்சாரம் என்பது 30% என்றால் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 100% நாம் எவ்வாறு இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும் அந்த ஜாதகத்திலே இருக்கின்ற கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் தான் பலன்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை என்னிடம் காட்டி பலன்கள் கேட்க விரும்பினால் நான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து என்ன திசை நடக்கிறது, அவற்றுக்குரிய பீஜ மந்திரங்கள் எவ்வாறு கூறி அந்த திசையை மேம்படுத்துவது, வலுப்படுத்துவது என்பதை நான் எடுத்து கூறினேன். மந்திரம், எந்திரம் மற்றும் தந்திரம் என்ற முறைகள் இருக்கின்றன. மந்திரமாகப்பட்டதை உங்களுக்கு நான் ஒரு எந்திரம் செய்து கொடுத்து அந்த எந்திரத்திற்கு கூற சொல்லி அதை தந்திர யோக முறையிலே எடுத்து கூறி எவ்வாறு செய்வது என்பதை கூறுவேன். அதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தசையாகப்பட்டதை வலுப்படுத்தி யோக தசையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எனவே உங்களுடைய ஜாதகத்தை காட்ட விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை நாம் பார்த்தது பொது பலன்கள். தற்பொழுது துறை ரீதியாக மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு. வியாபாரி அன்பர்களே, 11ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவான் உங்களுடைய வியாபாரத்திலே மிகுந்த லாபத்தை கொடுப்பார். புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்களாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளுடைய நட்சத்திரம் என்பதால் கேது பகவானால் பல்வேறு வகையிலே உங்களுக்கு லாபம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவானும் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் செய்ய மாட்டார். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சந்திரனுடைய வீட்டில் அமர்வதினால் அவர் வெற்றியே உங்களுக்கு தருவார். இவ்வாறு இருக்கையிலே உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருவதினால் உங்களுடைய ஜாதகப்படி லக்னத்திற்கு குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை தகுந்த ஜோதிடம் சென்று ஆலோசனை பெறுவதனால் குரு பகவானுக்குரிய பரிகாரங்கள் செய்து அதன் மூலம் குருவின் அருளை பெறலாம். உத்தியோகஸ்தர் நண்பர்களே, மீனராசியில் பிறந்திருக்கும் உத்தியோகஸ்தர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவானால் மிகுந்த நாணமும் ஆற்றலும் பெறுவீர்கள். இறை அருள் பெறுவீர்கள். மேலதிகாரிகளிடம் நல்ல ஆதரவும் நட்பும் பாராட்டுவீர்கள். அவர்களும் உங்களிடம் அன்புடன் பழகுவார்கள். சக ஊழியர்களும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். கீழ் பணிபுரியும் ஊழியர்களும் உங்களுக்கான ஒரு எழுவல் செய்கின்ற நிலையிலே அவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு உங்கள் கீழ் பணிபுரிவார்கள். இந்த நிலையிலே உத்தியோகத்திலே உங்களுக்கு ராகுவும் கேதுவும் நன்மைகளே செய்வார்கள். ராசியாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போவதால் அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை. அவர் 2ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் நீங்கள் பணிவுடனும் அன்புடனும் சமயோதிதமாக பேசி உங்களுடைய உத்தியோகத்திலே நற்பெயரை பெறுவீர்கள். 10ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவான் உங்களுடைய தொழிலிலே மிகுந்த நன்மைகளை செய்வார். பொதுவாக ராகு கேது பயிற்சியிலே உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பதவியும் நற்பெயரும் ஏற்படும். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் மீனராசி அன்பர்களே, திருமணமான பெண்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு 2ஆம் இடத்தை குரு பார்க்கதால் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். எனவே குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சியும் நடக்கும். எனவே உங்களுக்கு வருகின்ற கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். ஆகையால் இறை மார்க்கம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். இறை வழிபாடின் மூலம் உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஏற்படும். குழந்தை பேறு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக 11ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவான் சுப நட்சத்திரத்தை பயணம் செய்து 5ஆம் இடத்தை பார்ப்பதினால் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். ஆகையால் கேதுவின் அருவினால் உங்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். கணபதியை வழிபடுவதன் மூலம்
நிச்சயமாக ஒரு ஆண் குழந்தை நல்ல முறையிலே பிறக்கக்கூடிய ஒரு நிலை தென்படுகின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு இதுவரை குருபலன் இருந்த நிலையிலே 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகின்றார். இருந்தாலும் 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதினால் அவருக்கு 10லே கேது அதாவது குரு வரப்போவதினால் திருமணத்துக்கு முயற்சி செய்பவர்கள் அதிலே மனம் தளராமல் முயற்சித்தால் நிச்சயம் கணபதியின் அருளால் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனாலும் திருமணம் நிச்சயமிக்கின்ற நேரத்திலே நீங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகமும் மணமகனின் ஜாதகமும் எவ்வாறு இருக்கின்றது, மன ஒத்துமை இருக்கின்றதா, மணமகனுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொண்ட பிறகே நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் குருபலன் உங்களுக்கு இல்லை. செப்டம்பர் 12க்கு பிறகு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருவதனால் இது நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மாணவ கண்மணிகளே, மீன ராசியில் பிறந்திருக்கும் மாணவ கண்மணிகளே, 11ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவான் ஞானக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பார்ப்பதினால் அந்த இடம் புத்திஸ்தானம் என்பதனால் நிச்சயமாக கல்வியிலே உங்களுக்கு மேன்மை ஏற்படும். இருந்தாலும் 10லே வருகின்ற சனி பகவான் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து பல்வேறு வகையிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். படிப்பிலே நாட்டம் ஏற்படும். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகு பகவான் சூரியனோட வீட்டில் இருந்ததினால் பல்வேறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவான் சந்திரனோட வீடு என்பதனால் உங்களுக்கு படிப்பிலே நாட்டத்தை கொடுப்பார். எனவே இந்த ராகு கேது பயிற்சியானது படிப்பிலே உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு காலம் என்றே கூறலாம். கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி அன்பர்கள் கலைத்துறையில் நாட்டம் கொண்டவர்கள். இருந்தாலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8க்குரியவர். பொதுவாக சுக்கிரனுக்கு ஜென்ம பகை யார் என்று கேட்டால் அது குரு பகவான். அவர்தான் உங்களுடைய ராசியாதிபதி. இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்திற்கு சுக்கிரன் எவ்வாறு வருகின்றார் என்பதை பொறுத்தேத்தான் கலைத்துறையிலே உங்களுடைய ஈடுபாடு எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூற முடியும். ஆனால் 11ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவான் உங்களுக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேது பகவான் ஞானக்காரகன், படைப்பாற்றல் அவருக்குத்தான். கேதுவும் குருவும் சேர்ந்திருந்தால் உங்கள் ஜாதகத்திலே அது ஒரு மிகப்பெரிய யோகமாகும். புத்திக்காரனும் ஞானக்காரனும் சேர்ந்திருக்கின்ற நிலையிலே கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவார். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னம் எவ்வாறு இருக்கிறது, குருவின் கேதுவின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எவ்வாறு அமையும் என்பது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தால் தான் சொல்ல முடியும். நீங்கள் என்னிடம் ஜனன ஜாதகம் காட்ட விரும்பினால் தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அரசியல் துறையிலே ஈடுபாடு கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 11ஆம் இடத்திலே கேது பகவான் வருவதனாலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்களின் சாரங்களிலே அவர் பயணம் செய்வதனாலும் நிச்சயமாக அரசியல் துறையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. இருந்தாலும் சூரிய பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்தால் நிச்சயம் கேதுவின் அருளினாலும் சூரியன் அருளினாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலே குரு உரையான 11:12 காலையிலே நீங்கள் சூரியனை வழிபடுவதன் மூலம் குருவையும் வழிபட வைக்க முடியும், சூரியனும் வலுப்பெற வைக்க முடியும். எனவே ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 11 to 12 குரு ஓரையிலே சிவாலயம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலமும் சூரியனை வழிபடுவதன் மூலமும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறலாம். இதுவரை நான் கூறியது ஒரு பொது பலன், கோச்சார பலன், அது ஒரு 30%. ஆனால் அவரவர் ஜென்ம ஜாதகத்திலே ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் பலன்கள் ஏற்படும். இதுவரை நான் கூறிய பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் என்னை ஃபாலோ செய்யலாம். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை என்னிடம் காட்டி ஆலோசனை பெற விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி எண்ணிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பிலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்குரிய பீஜ மந்திரம், எந்திரம் இவற்றை நான் எடுத்து கூறி அதன் மூலம் உங்களுடைய யோக பலன்களை பல்மடங்கு பெருக வைப்பேன். அதன் மூலம் யோக திசை வலுப்படுத்த பெற முடியும். கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை பெற வைக்க முடியும். இதுவரை நாம் கூறிய பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் என்றாலும் நான் வணங்கும் சித்தர் பெருமான்களால் உங்களுக்கு என்றுமே வெற்றி கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.